பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட சட்டங்களை இயற்றும், அது யாரையெல்லாம் பாதிப்பதாக இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதை ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு ஜனநாயகத்துக்கு என்ன சம்பந்தம், இவங்களுக்கு மனித உரிமைக்கு என்ன சம்பந்தம், இவங்க எல்லாத்தையுமே ஒரு முரட்டு பார்வையுடன், ஒரு க்ரூட் அவுட்லுக் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி ஒரு முரட்டு பார்வையுடன் பார்க்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு வசதியான வகையில் இந்த சட்டங்களை எல்லாம் அவர்கள் இயற்றி விவாதம் என்று நிறைவேற்றி இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வருகிறார். எனவே இதைத்தான் வழக்கறிஞர்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள், மிகப்பெரிய அளவுக்கு எதிர்க்கிறார்கள். இப்பொழுது அமித்ஷா சொல்லுகிறார், நாங்கள் இந்த 3 சட்டங்கள் பொறுத்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு எதிர்கட்சியுடனும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று. நமது கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஏன் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச வேண்டும்? நாடாளுமன்ற அவையில் அது தொடர்பாக விவாதியுங்கள். எந்த விதமான விவாதமும் இன்றி சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகு அவைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம் நான் போக்குவேன் என்று சொல்லுவது இந்த கையை தலையை சுத்தி ஊக்க தொடர மாதிரியான ஒரு செயலாத்தான் இருக்குமே ஒழிய நாணயமான செயலாக இருக்க முடியாது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தொடர்களே. ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவினுடைய சட்ட நீதித்துறை வரலாற்றில் இன்றைய நாள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்னவெனில், பாரதிய ஜனதா அரசு கடந்த தேர்தலுக்கு முன்னால் கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்கள் இன்றிலிருந்து ஜூலை 1ஆம் தேதியான இன்று முதல் அது நடைமுறைக்கு வருகிறது. அதனுடைய பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் சமஸ்கிருத பெயர். பாரதிய நியாய சன்ஹிதா என்றும், பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்றும், அதன் பிறகு பாரதிய சக்ஷ்ய அதிநியம் என்கின்ற பெயரில் அந்த 3 சட்டங்கள். ஒன்று இந்தியன் பீனல் கோடுக்கு மாற்று, இன்னொன்று கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு மாற்று. அதற்கு பதிலாக அடுத்தபடியாக எவிடன்சஸ் ஆக்ட், லா ஆஃப் எவிடன்சஸ் என்று சொல்லக்கூடிய சாட்சியங்கள் சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல பல செக்ஷன்களை எடுத்திருக்கிறார்கள், பல செக்ஷன்களை கூட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவை, இதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலிருந்து உத்தரப்பிரதேசம், டெல்லி வரை வழக்கறிஞர்கள் இந்த சட்டங்களினுடைய நடைமுறையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டங்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சட்டங்கள் உள்ளபடியே குற்றச்செயல்களை தடுப்பதற்காகவா அல்லது குற்றங்களை சுமத்தி எவர் ஒருவரையும் சிறைப்படுத்தவா என்கின்ற கேள்வி பல்வேறுபட்ட செக்ஷன்களில் அது இருக்கிறது. குறிப்பாக இந்தியன் பீனல் கோட் இருக்கு. இதுல பத்தி ஆழ்ந்து போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எந்த விதமான விவாதமும் இன்றி தங்களுக்கு கிடைத்திருந்த அந்த பெரும்பான்மை பயன்படுத்தி இந்த 3 சட்டங்களையும் நிறைவேறியதாக பாரதிய ஜனதா அரசு அறிவித்தது, மோடி அரசு அறிவித்தது. இப்பொழுது அமித்ஷா சொல்லுகிறார், நாங்கள் இந்த 3 சட்டங்கள் பொறுத்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு எதிர்கட்சியுடனும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று. நமது கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஏன் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச வேண்டும்? நாடாளுமன்ற அவையில் அது தொடர்பாக விவாதியுங்கள். அது விவாதித்து ஒரு ஒத்த கருத்து ஏற்படும் வரை இதை நடைமுறையில் கொண்டு வராதீர்கள் என்பதுதான். எந்த விதமான விவாதமும் இன்றி சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகு அவைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம் நான் போக்குவேன் என்று சொல்லுவது இந்த கையை தலையை சுத்தி ஊக்க தொடர மாதிரியான ஒரு செயலாத்தான் இருக்குமே ஒழிய நாணயமான செயலாக இருக்க முடியாது. அது விவசாய சட்டங்களாகட்டும், இந்த மாதிரி சட்டங்களாகட்டும், நாடாளுமன்ற அவையில் வைத்து விவாதிக்காமலேயே நிறைவேற்றப்படுவது என்ன விதமான ஜனநாயகம்? இதைத்தான் நாம் கேள்வியாக எழுப்புகிறோம். பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட சட்டங்களை இயற்றும், அது யாரையெல்லாம் பாதிப்பதாக இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதை ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு ஜனநாயகத்துக்கு என்ன சம்பந்தம், இவங்களுக்கு மனித உரிமைக்கு என்ன சம்பந்தம், இவங்க எல்லாத்தையுமே ஒரு முரட்டு பார்வையுடன், ஒரு க்ரூட் அவுட்லுக் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி ஒரு முரட்டு பார்வையுடன் பார்க்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு வசதியான வகையில் இந்த சட்டங்களை எல்லாம் அவர்கள் இயற்றி விவாதம் என்று நிறைவேற்றி இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வருகிறார். எனவே இதைத்தான் வழக்கறிஞர்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள், மிகப்பெரிய அளவுக்கு எதிர்க்கிறார்கள்.
அதான் ரொம்ப முக்கியமான நான் பார்க்க வேண்டியது. இப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் எவ்வித எதிர்ப்புமின்றி உள்ளே நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது என்றால், எந்த விதமான ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒருவரை 60 நாள் 90 நாள் என்று கூட சிறையில் வைக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் இந்த சட்டத்தில் வழி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது மக்களினுடைய ஜனநாயக உரிமையை கடுமையாக பாதிக்கக்கூடியதாகும். எனவேதான் இதை எல்லோரும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்மை பொறுத்தவரை இந்த 3 சட்டங்களும் நடைமுறைக்கு கொண்டு வராமல் மீண்டும் அது நாடாளுமன்ற அவையில் வைத்து, புதிய நாடாளுமன்ற அவையில் வைத்து விவாதித்து அதில் எழக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் பதில் சொல்ல பின்னர் இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதுவரை கொண்டு வருவது என்பது ஜனநாயக விரோத செயல் என்கின்றோம். தொடர்களே, இந்த சட்டங்களை பற்றி இன்னும் விரிவாக நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, அதனால நம்ம பேசல. இந்த சட்டங்களை பற்றி இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் பரவலாக பல்வேறுபட்ட சட்ட நிபுணர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதங்களில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை வைத்துக்கொண்டு, ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த சட்டங்களை பயன்படுத்தி மக்களை பாதிக்கப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாகும். எனவே இதை இந்த நாடு எப்படி எதிர்கொள்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.